காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை நிரப்புவேன். சொல்லுங்க, எல்லாம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் அதை பார்க்க போறேன். என்னுடைய வெறுமையை கர்த்தர் நிரப்ப போகிறார். என்னுடைய இல்லாமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். என் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய போறாரு. என் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. என் கரங்கள் நிரம்பி வழிய போகிறது. என் கைகளில் இருக்கிற பொத்தல்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். என்னுடைய வீட்டிலே வாசஸ்தலத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் நடக்க போகிறது. மகளுடைய திருமணம் ரொம்ப அழகா கிராண்டா நடக்க போகிறது. என் மகனுடைய திருமணம் வெற்றியாய் நடக்க போகிறது. அந்த வீட்டை நான் வெற்றியாய் முடிக்க போகிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அதை வாலிப தம்பி தங்கச்சி, நீ அதை உடமையாக்கி கொள். நீ கர்த்தரை விசுவாசி, நீ கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திற்காக நீ அறிக்கை செய், அது அப்படியே நடக்கும். நீ ஜெபம் பண்ணா போதும். இந்த இளம் வயசுல நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த ஜெபத்தை டைரக்டா கேட்பாரு. நீ சொல்லு, ஆண்டவரே என் அம்மாவுக்கு நான் செய்யணும், எங்க அப்பாவுக்கு நான் செய்யணும், என் சொந்தக்காரருக்கு நான் செய்யணும், ஆண்டவரே என் சர்ச்சுக்கு நான் செய்யணும், ஊழியத்துக்கு நான் செய்யணும். அப்பா அப்படி என் கையை பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சொன்னதுபடி என்னுடைய காலியை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுங்க. என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் பேர பிள்ளைய ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, என் மருமகனை ஆசீர்வதிங்க, என் மருமகளை ஆசீர்வதிங்க. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் என்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். என்னுடைய தண்ணீர்களால் நிரப்பப்படும். என் பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்படும்.